கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே அஞ்சலி என்ன மகேஷை காணோம், இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பார் விடிய விடிய அப்படின்னு தேடிட்டு வரும்போது ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பார் மகேஷ். என்ன காலையிலே ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே இதெல்லாம் என்னோடய டெய்லி ஹாபீஸ் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்லுவார். மகேஷ் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் அஞ்சலி ஐயோ டைம் ஆகிடுச்சே, நான் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட்டே செய்யவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து ப்ரெட்டும் ஜாமையும் எடுத்து இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் உட்காருன்னு அஞ்சலியை உட்கார வச்சு அஞ்சலிக்கு ப்ரெட்டில் ஜாமை தடவி சாப்பிட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டு ஆஃபீஸ் போயிடுறாரு. அங்கே அஞ்சலியை ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கார், என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ என்ன டெய்லியும் இவ ஃபோன் பேசுகிறா, நேற்றும் பேசினா இன்றைக்கும் பேசுகிறா, அப்படி இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசுகிறா, அம்மாக்கிட்டே எவ்வளோ நேரம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப டென்ஷனாக. அதுக்கு வெற்றி துளசி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ துளசியை காஃபி போட்டு கொடுக்க சொல்கிறாங்க லக்ஷ்மி. காஃபியை குடிச்சிட்டு இந்த காஃபியை குடிக்கிற டெய்லியும் கொடுக்குற பாக்கியம் யாருக்கு தான் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி துளசி பற்றி வெற்றி லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெற்றி அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் கவினை தான் காட்டுறாங்க. கவின் வழக்கம் போல் ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஏன் இவன் குடிச்சிக்கிட்டு இப்படி வீணாக போயிட்டுருக்கானே அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போலயே கவினை உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எதுவுமே இல்லைங்கிற மாதிரி கவின் சொல்லி சமாளிப்பார். கவினோட அம்மா டேய் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவருக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதாண்டா, இனிமேலாச்சும் இந்த மாதிரி குடிக்காமல் இருடா, அவருக்கு இது ஒரு நாளும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்காங்க. அப்போ அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருந்து போர் அடிக்குது வெளியில் போகலாம் அப்படின்னு டோரை திறக்க போகிறாங்க. அப்போ டோரை திறக்க முடியல. அவரோட ஃபோனில் பெல் சவுண்டு காட்டுது. இதை பார்த்துட்டு டோரை ஏன் இவன் திறக்க போகிறா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு மீட்டிங்கை விட்டுட்டு. அஞ்சலி மகேஷ் வரத்துக்குள்ளே வீட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எல்லா திங்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சு இப்போ தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. மகேஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ கதவை திறந்தோடனே அவரோட கண்ணை மூடி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு காமிச்சோடனே டென்ஷனான மகேஷ் எனக்கு ஒரு பொருள் இருந்த இடத்துல இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லா பொருளையும் பழையபடியே எடுத்து எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது, எனக்கு ஒரே டிப்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோபா எல்லாத்தையுமே பழையபடியே எடுத்து வச்சிடுறாரு. இதை பார்த்து நான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்படின்னோடனே இனிமாரி வேலைலாம் இனிமேல் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அஞ்சலி என்ன இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கே இவர் இவ்வளோ டிப்ரெஸ் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக இருக்காங்க, படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க எடுக்காமல் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. லக்ஷ்மி வீட்டில் எல்லாரும் மொட்டை மாடியில் சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியாக வந்திருக்கும்போது அவங்க அண்ணன் மட்டும் இந்நேரம் அஞ்சலி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, அவள் இல்லாதது தான் ஒரு குறையாக இருக்குது அப்படின்னோடனே இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, அஞ்சலிங்க ஞாபகமாக இருக்குன்னா ஃபோன் பண்ணி பேசலாமே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அஞ்சலியோட அண்ணன் ஃபோன் பண்ணும்போது அஞ்சலி அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க.